வணக்கம். நேத்து மார்க்கெட், இன்னைக்கு மார்க்கெட்னு பார்த்தா, மேலாக பார்த்தா ஒரே மாரி சிமிலராவே இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன் சொல்றேன்னு கேட்டுங்க. ஃபர்ஸ்ட்டு நேத்திக்கு வந்து நிஃப்டி வந்து 15 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டவுன், இன்னைக்கு 16 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டவுனு. மிட் கேப் இண்டெக்ஸ் நேத்தி 28 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்பு, இன்னைக்கு 25 பேசிஸ் பாயிண்ட் அப்பு. ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் வித்தியாசம். நேத்தி ஒரு 18 பேசிஸ் பாயிண்ட் டவுனாக இருந்தது, இன்னைக்கு 27 பாயிண்ட் அப்பாக இருந்தது. அப்புறம் மைக்ரோ கேப் வந்து நேற்று 37 அப்பில் இருந்து இன்றைக்கி 15 அப்பு. பட் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்குது. இன்னொன்று என்ன சிமிலர்? எஃப்ஐஐ டிஐ பிஹேவியர். நேற்று எஃப்ஐ 1000 கோடி விற்றாங்க, இன்றைக்கி 500 கோடி விற்றுருக்காங்க. நேற்று டிஐ 6000 கோடி வாங்கினாங்க, இன்றைக்கி 4500 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ சேம் பிஹேவியர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாலட் இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட சிமிலராக இருந்தது. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 1300 ஸ்டாக் மேலே, 1700 ஸ்டாக் கீழே, இன்றைக்கி ஒரு 1487 மேலே, 1550 கீழே. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளாட்டிஷாக இருந்தது, ரைட்? ஸோ இதெல்லாம் பார்த்தா மார்க்கெட் ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன சேஞ்ச் ஆச்சுன்னா, கொஞ்சம் ஆயில் விலையில் மாற்றம். பிரெண்ட்டில் என்ன ஆச்சுன்னா, ஜியோபாலிட்டிக்கலி ஒன்றும் பெருசாக நடக்கலை. பட் இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சிஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து இந்த வார் கண்டினியூ ஆகிறதுனால ஒரு டிமாண்ட் டிஸ்ட்ரக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஆயில் சப்ளை என்ன இருக்கோ அது கொஞ்சம் சர்ப்ளஸாக அவங்களுக்கு தெரியறது வார் முடிஞ்சோடனே. ஸோ அதை ஆன்டிசிபேட் பண்ணி ஆயில் விலை கொஞ்சம் இறங்கிட்டு நேற்று 89 இது, இன்றைக்கி 86 87க்கு வந்திருக்கு. அது ஒன்று தான் இன்றைக்கி. மற்றபடி வேறு எதுவும் மாற்றம் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நினைப்பீங்க, ஓகே அதே மார்க்கெட் தான். இல்லை, ஒரு லெவல் கீழே போங்க. செக்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செக்டர் ரொட்டேஷன் நடந்திருக்கு. என்ன பாருங்கள், நேத்திக்குள்ள டாப் செக்டர் பிஎஸ்யூ பேங்க், மீடியா, டிஃபென்ஸ், மெட்டல். இன்னைக்குள்ள பாட்டம் அதே மெட்டல், ப்ரைவேட் பேங்க், பிஎஸ்யூ பேங்க். ஆப்போசிட்டாக டிஃபென்ஸ் வந்து நேத்திக்கும் அப்பு, இன்றைக்கும் அப்பு, ரைட்? இப்போ நேற்று பாட்டமில் இருந்தது ஐடி, எஃப்எம்சிஜி, கன்சியூமர் டூரபிள். இன்றைக்கி டாப்பில் இருக்கிறது எஃப்எம்சிஜி, கன்சியூமர் டூரபிள், ஐடி. அண்ட் அது தவிர டிஃபென்ஸ் வந்து நேற்றுக்கு இன்றைக்கும் சேம். ரியல் எஸ்டேட் பாருங்கள், நேற்று ஃப்ளாட்டாக இருந்தது, இன்றைக்கி அப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஃபார் டிஃபென்ஸ் நேற்றுக்கு இன்றைக்கும் அப்படியே ரிப்பீட் ஆனது தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று இறங்கினதெல்லாம் இன்றைக்கி ஏறி இருக்குது, நேற்று ஏறினதெல்லாம் இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஸோ அதனால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஏஎஸ்டி, அக்யூமுலேட் ஸ்டாகர் டைவர்சிஃபை. செக்டர் இப்போ பிக் பண்ணுற டைம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒன்று வாங்குறாங்க, அதே டிஐ அதே 96,000, எனக்கு 5000, பட் வேறு செக்டர் வாங்கியிருக்காங்க, இன்னொரு செக்டரில் விற்றுருக்காங்க. ஸோ கிளியராக அந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்பெனி ஏர்னிங்ஸ் பேஸ் பண்ணி அவங்க அதை மாற்றிகிட்டே இருக்காங்க, டெவலப்மெண்ட்ஸ் மாற்றிகிட்டே இருக்குது. ஸோ இப்போ செக்டரை பிக் பண்ணுற டைம் இல்லை. மற்றபடி இன்றைக்கி ஓவராலாக நான் மார்க்கெட்டை சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கேஷ் என்னது க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டம். நான் இருக்க ஆரம்பத்தில் போன வாரம் பேசினேன். என்னாச்சு, ஒரு நாளைக்கு சென்செக்ஸ் மேலே நிஃப்டி கீழே அது மாதிரி இருந்தால் இன்றைக்கி அதே ரிப்பீட்டே இருக்குது. இன்றைக்கி சென்செக்ஸ் 16 பேஸ் பாயிண்ட் அப்பு, நிஃப்டி 16 பேஸ் பாயிண்ட் டவுன். ஏன்? இந்த கேஷில் இருக்கிற ஸ்டாக், இங்கே இருக்கிற கேஷில் மூவ் ஆன ஸ்டாக்லாம் அதில் இல்லை, இதில் இல்லை. ஸோ இந்த கேஷ் ரிலேட்டட் கன்ஃபியூஷன் இன்னமும் கொஞ்சம் இருக்குது. பட் இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா இருக்குது. பட் டெஃபினட்டாக அதோட இம்பேக்ட் இன்னமும் மார்க்கெட்டில் தெரியறது. இது தவிர வந்து இன்றைக்கி சுகர் கம்பெனியோட வேலையெல்லாம் நல்லா ஏறிட்டு ஷேர்ஸ் எல்லாம். ஏன்னா இன்டர்நேஷ்னலாக சுகர் ப்ரைஸஸ் திடீர்னு கவால்னு ஏறி இருக்குது. கொஞ்சம் ஏதோ ஷார்ட்டேஜ் மாதிரி தெரியுது சில மார்க்கெட்ஸில். ஸோ அதோட எஃபெக்ட் இந்தியாவிலையும் தெரிஞ்சு சுகர் ப்ரைஸ் இருந்தாலும் சுகர் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி கொஞ்சம் ஓடிது. இது தவிர ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட டேட்டா வந்து இன்றைக்கி இயர் ஆன் இயர் ஜூலை நம்பர். ஸோ 34% கார்ஸ் இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குது. 2 வீலர்ஸ் வந்து 22% இயர் ஆன் இயர் க்ரோத்து. ஆட்டோ ரிக்ஷா 3 வீலர்ஸ்க்கு வந்து ஒரு 33% க்ரோத் இருக்குது. ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரியோட நம்பர் ஜூன் மாதிரியே ஜூலைலையும் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டருக்கு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு அது ஒரு நல்ல செய்தி. ஜூலையில் டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக இன்றைக்கி. வேறு எதுவும் நத்திங் ஸ்பெஷல். மீண்டும் சந்திப்போம். அன்றைக்கி நன்றி, வணக்கம்.